Hello students, welcome to our channel. இப்போ நம்ம எந்த சம் பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா let x equal to set of all 3, 4, 6, 8 determine whether the relation are equal to set of all x comma f of x such that x belongs to capital X, f of x equal to x square plus 1 is a function from x to n. x என்ற செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்க எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லை நம்ம செக் பண்ணணும்னா இந்த எக்ஸ்ன்ற செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ண போறோம். Solution. First given set of elements write பண்ணிக்கலாம். Given x equal to set of all 3, 4, 6, 8. Next f of x என்ற function என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x square plus 1. இந்த f of x என்ற functionல x set of elements ஒவ்வொரு வேல்யூவும் அப்ளை பண்ணி f of x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணோம்? 3ன்ற வேல்யூ அப்ளை பண்ணோம். when x equal to 3 f of x எங்க இருக்கும் நம்ம அங்கெல்லாம் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்? 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம். f of 3 equal to 3 square plus 1 3 square 3 ஸ்கொயர்னா டேபிள்ஸ் எப்படி சொல்லணும்னா 3 3s ஆன்னு சொல்லணும். 3 3s are 9 plus 1 equal to 10. x equal to 3 அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 4. x equal to 4. f of 4 equal to xக்கு பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 4ன்ற எலிமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். 4 square plus 1. 4 square means 4 4s are 16 plus 1 equal to 17. Next element 6. f of 6 equal to 6 square plus 1. 6 square 6 square tables எப்படி சொல்லணும்? 6 6 ஆன்னு சொல்லணும். 6 6 are 36 plus 1 equal to 37. The last element 8. x equal to 8. f of 8 equal to 8 square plus 1. 8 square the value 64. 8 8s are 64 plus 1 equal to 65. x என்ற செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம f of xல சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட ரிலேஷன் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரைட் பண்ணலாமா? ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா x கமா f of x ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. xன்றது given set of elements. f of xன்றது நம்ம xக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் f of x ஓட வேல்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்ளை பண்ணோம்? 3 அப்ளை பண்ணோம். 3 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு? 10. நெக்ஸ்ட் 4 17, 6 37, 8 65. நான் அதை தான் இங்க ஆர்டர் பாஸ்ல ரைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? given ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நீங்க ஆரோ டயக்ராம் டிரா பண்ணிடுங்க. அதுதான் ஈஸியஸ்ட் வே. டயக்ராம் டிரா பண்ணலாம். x என்ற செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 3, 4, 6, 8. நெக்ஸ்ட் n. என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3 எக்ஸெட்ரா. எனக்கு என்ன செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ நான் அந்த நம்பர்ஸ் மட்டும் ரைட் பண்ணிக்கிறேன். 10, 17, 37, 65 எக்ஸெட்ரா. நேச்சுரல் நம்பர்ஸ்னால நான் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிறேன். 3 மேப்பிங் ஃப்ரம் 10, 4, 17, 6, 37, 8, 65. ஸோ எக்ஸ்ன்ற செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? யூனிக் இமேஜா கிடைச்சிருக்கு. x as a unique image in n. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால
கண்டிப்பா இந்த ரிலேஷன் என்னவா இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். Therefore, it is a function from x to n. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.